ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு எப்படி ஈஸியாக வந்து 7 5 மார்க் எழுதலாம் அப்படிங்கிறது 12த்துக்குமே பார்ப்போம், 11த்துக்குமே பார்ப்போம். ஸோ என்ன சார் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எந்த 5 மார்க் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது, எந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறதுன்னு டவுட் இருக்கும். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோ தரேன். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ தான். பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு வரக்கூடிய 5 மார்க் சம்ஸ் என்னங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 12த்துக்கு தனியாக 11த்துக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ இந்த 5 மார்க் 7மே எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 11த்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஆனால் 12த்துக்கு 1-2 வருஷம் ஒரு 3 வருஷம் நம்ம எடுத்து பார்க்கும்போது, கடந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு 3 வருஷத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரே ஒரு 5 மார்க்கில் க்ரியேட்டிவிட்டி 5 மார்க் கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் அந்த 7 5 மார்க் எழுத முடியாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது, பாருங்கள். ஸோ ஆனால் நீங்கள் ஒன்று தான், எது படித்தாலுமே கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. ஏன்னா 2023 கொஸ்டின் பேப்பரில் நமக்கு வந்து கடைசி கொஸ்டின் ஏவும் சரி பியும் சரி ரெண்டுமே வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கோங்க 2025. ஏன்னா ரெண்டுமே க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும்போது 90% ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆக தான் செய்கிறாங்க. ஏன்னா யாருமே இங்கே புரிஞ்சு படிக்கிறதில்ல, கொடுக்குற சம்ம போடுறாங்க, தட்ஸ் இட். ஸோ அதுதான் இப்போ நடக்குது. ஸோ எனிவே நான் 7 5 மார்க் எழுதுறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டதே ஃபாலோ பண்ணுங்கள். பட் எதில் 5 மார்க் வரும், எந்த மாதிரி வரும், நீங்கள் எது ஸ்கிப் பண்ணக்கூடாது தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓப்பனாக சொல்லிடுறோம், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 12த்துக்கு இருக்கும், அடுத்த ஒரு 10 நிமிஷம் தான் 11த்துக்கு இருக்கும். ஏன்னா 11th பார்க்குறவன் ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் 11த்தோடது பார்த்துக்கலாம், ஓகேவா? அதுக்கு தான் சொன்னேன். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணி அந்த கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் ரொம்ப முக்கியம். 12th மேக்ஸ். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும், மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ படிச்சுக்க. ஆனால் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே நீ அட்டன் பண்ணாத கொஸ்டின் பேப்பரில். ஏன்னா அது நம்பர்ஸாக இருக்கும். நம்பர்ஸை நீ வந்து டேலி பண்ணும்போது 1 - 1 2 - 1 இன்டூ பண்ணும்போது எங்கேயாவது தப்பு விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ உங்களுக்கு டென்ஷன் க்ரியேட் ஆகிடும். அதனால் மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அட்டன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினாக மேட்ரிக்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது 1.3 1.4 1.3லேருந்து 1.7 வரைக்கும் எது வேணாலும் கேட்கலாம். எடுத்து டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா கிராமர் ரூல் ஒரு 3 டைம் கேட்டிருக்கான். காஸ் எலிமினேஷன் மெத்தட்லேருந்து பாய் வாக்கிங்னு அந்த சம் வந்திருக்குது. லாம்டா மியூ இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்கலாம் இந்த வருஷம். கேசம் கேட்டதில்லை, கேட்கலாம் இந்த வருஷம். கெமிஸ்ட்ரி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸும் கேட்டதில்லை, கேட்கலாம் இந்த வருஷம். ஸோ நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க இந்த வருஷம் அட்டம்ப்டில், போன வருஷம் முடிஞ்சுது. ஸோ எது வரும்னே நம்ம கணிக்க முடியாது. அதனால நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, லாம்டா மியூ கே ரேங்க் மெத்தட் 1.6 1.7 1.7ல் அந்த கெமிஸ்ட்ரி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சம் லாம்டா அதுலேயும் இருக்குது. அதுலேயுமே லாஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த பிக்யூ, அடுத்த 1.3 1.4 கிராமர் ரூல் அண்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அண்ட் காஸ் எலிமினேஷன் மெத்தட். நீங்கள் எல்லா மெத்தட்லேயும் ஒரு மாடல் சம்மாவது நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். எல்லா சம்மையும் ஒரு வாட்டி கண்டு வச்சுக்கோங்க, எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் தான் வரும், சரிங்களா? இங்கே எழுதிடுறேன், 5 மார்க் வந்து 1 தான் வரும். அடுத்த சாப்டர் 2ல் வந்து 2.4லேருந்து 2.8 வரைக்கும் 8 10 5 மார்க் இருக்குது. கண்டிப்பாக அந்த 2.6 இமேஜினரி, 2.7 அந்த ஆர்குமெண்ட்டு, 2.8 சம்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஆனால் முன்னாடி கேட்குறதுல நினச்சி விட்டுற வேண்டாம். அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மாடு சம்மில் விட்டுற வேண்டாம். ஏன் அந்த 2.4ல் அந்த கடைசி சம் 7th சம்மும் விட்டுற வேண்டாம். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு சாப்டர். ஸோ அதில் நீங்கள் 5 மார்க் விட்டுற வேண்டாம். அதுலேயுமே நீங்கள் ஒரு 5 மார்க் வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேட்ரிக்ஸ் கூட நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. சாப்டர் 3ல் இது வரைக்கும் 5 மார்க் வந்ததே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டிருக்கோம். ஒரு அட்டம்ப்ட்லேயும் ஒரு நார்மல் பப்ளிக்கில் மார்ச்சில் கேட்டதுக்கு 2 பப்ளிக்கில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மீது எந்த பப்ளிக்லையுமே வரல. இது வரைக்கும் 10 பப்ளிக் நடந்திருக்குது அட்டம்ப்டோட சேர்த்து, எதுலேயுமே வந்ததில்லை. அதனால் இந்த வருஷம் 3.4 3.5ல் மட்டும் நீங்கள் சம்மை கான்சன்ட்ரேட் பண்ணாலும் போதும். மிஞ்சி போனால் 3.3ல் அந்த 5th சம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோட எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சாப்டர் 4ல் சாப்டர் 3 அவ்வளோதான். சாப்டர் 4ல் sin x cos x sin inverse of x cos inverse x tan x tan inverse of x இதை வச்சு கர்வ் வரைய சொல்கிறாங்க. இன்வர்ஸ் கர்வும் வரையணும், இன்வர்ஸ் இல்லாத கர்வும் வரையணும். கர்வு பிரின்சிபல் டொமைன் இதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கணும். கர்வ் வரைய சொல்லுவாங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. இது நீங்கள் பார்த்து தான் ஆகும். 4.1லேருந்து 4.5 வரைக்கும் உள்ள எல்லா சம்மே நீங்கள் பார்த்து தான் ஆகும். 4.1 டொமைன் சம்ஸு, 4.2லேயும் டொமைன் சம்ஸ் இருக்குது, கேட்கலாம் 5 மார்க்கில்.
4.3ல் வந்து டேனில் வந்து லாஸ்ட் கணக்கு இம்பார்ட்டன்ட், 4.2ல் வந்து லாஸ்ட் கணக்கு இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் செக்ஷன். அதே மாதிரி 4.4லேயும் லாஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 5 மார்க் தான். நீங்கள் 4.5 மட்டும் நம்பிட்டு போகாதீங்க. ஆனால் 4.5 தான் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருக்குறேன். பட் 4.1லேருந்து 4.4 வரைக்கும் கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் தான் வரும். அந்த ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க ஒரு 5 மார்க். ஆனால் எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம். எல்லா வருஷமும் ஒரு வருஷம் 4.2ல் கேட்டால் ஒரு வருஷம் 4.5ல் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எதுவுமே நம்ப முடியாது 4th சாப்டர் இதுதான் வரும் இதுதான் வரும்ன்ட்டு. ஸோ அடுத்த சாப்டர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 5.1, 5.2, 5.5. 5.5ல் டேம் ஷோராக ஒரு 5 வாட்டி கேட்டிருக்காங்க. வாட்டர் டேங்க்கு, லைட்டிங் ராக்கெட்டு, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே அது. அதனால் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துருங்க. 5.5ல் உறுதியாக இந்த வருஷம் வரக்கு சம்மு வாய்ப்பு இருக்குது. 5.2ல் எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கிட்டு அந்த 4th சம்மு 8th சம்மு எக்ஸாம்பிள் ரிலேட்டட் படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு 5 மார்க் நம்மளால் பார்க்க முடியும். 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷன் 6th சம் எக்ஸாம்பிள் 5.10. ஸோ இந்த 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய சாப்டர்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் 2 5 மார்க் எழுத முடியும். இத்தனை நாள் இத்தனை வருஷமாக 5 வருஷத்தில் இந்த 3லேருந்து அதிகமாக 5 மார்க் கேட்டிருக்காங்க. 2 5 மார்க் வரும் இதில். அதனால் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியை கண்டு வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே விடாதீங்க. ஃபஸ்ட்டு வால்யூமில் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ரொம்ப முக்கியம். அடுத்த சாப்டர் 6 தான் அல்வா சாப்பிட்ற மாதிரி. 6.1 வந்து காஸ் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா, அந்த சம் தீரம். அப்புறம் ஒரு தீரம் விட்டுறீங்க, அந்த ட்ரையாங்கிள், ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட், எக்ஸாம்பிள் 6.7 நினைக்கிறேன். அதையுமே சேர்த்து பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 6.7 இது வரைக்கும் நடந்த பப்ளிக்கில் எக்ஸைஸ் 6.1, 6.7 மட்டுமே மாற்றியில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. 6.1 அந்த தீரம் வராத பப்ளிக்கே கிடையாது. எல்லா பப்ளிக்லையுமே அந்த தீரம் வந்தது. 6.7ல் கண்டிப்பாக அந்த பிளேன் ஈக்குவேஷனில் ஒரு சம் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? 6.1ல் அந்த தீரம் 5 தீரம், அதே மாதிரி 6.7ல் பிளேன் ஈக்குவேஷனில் எந்த சம்முமே விடக்கூடாது. அப்போ தான் நம்ம அந்த 2 5 மார்க் அடிக்க முடியும். 6.3ல் 4th சம் ஒன்று இருக்குது, லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, LHSRX. அதையுமே பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதையுமே ஒரே ஒரு பப்ளிக்கில் அட்டெம்ப்ட்டை மட்டும் கேட்டிருக்காங்க. 6.5ல் ஃபூட்டு சம்னு ஒரு சம் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒரு சம் இருக்குது, அதுலேருந்து ஒரு வருது. 4th சம் நினைக்கிறேன் 6.5ல் லாஸ்ட் சம் ஃபூட்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையுமே கேட்குறாங்க. அதையுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 சம் இருக்குமா அந்த சம்மையும் பார்த்துருங்களேன். ஏன்னா 6th சாப்டர்லேயும் நமக்கு 5 மார்க் வந்து 2 வரும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் பார்த்தாலே உங்களால் ஒரு 6 5 மார்க் ஈஸியாகவே எழுத முடியும். 6 4 5 6 7 வருது. நீங்கள் 6 கூட எழுதலாம். ஆனால் 6மே மேலேயும் கீழேயும் எப்படி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம லக்கு இருந்தால் ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம் மாற்றி கேட்கலாம். எனக்கு தெரியல, காம்பினேஷன்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் அப்படி மட்டும் கணக்கு வைக்காதீங்க, எந்த காம்பினேஷன்ஸில் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் 6 5 மார்க் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் வால்யூமில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா க்ரியேட்டிவிட்டி கேட்குறாங்க, எங்கே வேணாலும் கேட்குறாங்க. ஒரே ஒரு 5 மார்க் க்ரியேட்டிவிட்டி கேட்குறாங்க. அது எப்படின்னு தெரியல. சரிங்களா? ஒரு 5 மார்க் க்ரியேட்டிவிட்டி வந்தால் கீழே வந்து ஆர் சாய்ஸில் க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் நார்மலாக கேட்குறாங்க. அந்த நார்மலாக கேட்குறது வந்து செகண்ட் வால்யூமோ ஃபஸ்ட்டு வால்யூமோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. சாப்டர் 7 7.1 7.2 7.7ல் கான்கேவிட்டி தோசை வருது. அப்போ 7.7ல் கான்கேவிட்டி எவ்வளோ பேர் படிச்சிங்க? நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. கான்கேவ் அப்வேர்டு, கான்கேவ் டவுன்வேர்டு எவ்வளோ பேர் படிச்சிங்க? அந்த ஃபஸ்ட்டு சம்மு நிறைய பேர் விட்டுறீங்க. அதை நீங்கள் ஒரு 7.8ல் எல்லா சம்மே பார்க்கணும். எக்ஸாம்பிள் சம்பிள் அந்த ஸ்டீல் பிளான்ட்டும் பார்க்குறதில்ல, x² + y² = 1 அந்த டிஸ்டன்ஸ் அதையும் பார்க்குறதில்ல. ஸோ அந்த சம்மை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி 7.1லையும் எக்ஸைஸும் எக்ஸாம்பிள் பார்க்கணும், 7.2லையும் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இவ்வளவும் பார்த்தா தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா மிட்டமில் படிச்சிருப்பீங்க. இதுலேயும் 2 5 மார்க், 7th சாப்டர்லேயும் நமக்கு 2 5 மார்க் வருது. ஸோ கட்டாயமாக நம்மளால் 7th சாப்டர்லேயும் 2 5 மார்க் அசால்ட்டாக அடிக்கலாம். சார் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால் கான்கேவிட்டி மட்டும் விட்டுருங்கன்னு தான் சொல்லுவேன். 7.1 7.2 7.8 விடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? வீக் ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்க சார் அப்படின்னா 6.1 6.7 5.1 5.2 5.5 4.5 மட்டும் பாரு, 3.4 3.5 இந்த சம் பார்த்துட்டு செகண்ட் சாப்டர் பார்த்துரு. அவ்வளோதான். ஃபஸ்ட் வால்யூம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்க. செகண்ட் வால்யூமில் 7.1 7.2 7.8 ஓகேவா? வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு மீதி எல்லாம் படிச்சிங்கன்னா நல்லது. சாப்டர் 8 8.7 ஆயிலர்ஸ் தீரம். இந்த சாப்டர் 8லேயும் 5 மார்க் வர்றதில்லை. ஒரே ஒரு பப்ளிக்கில் மட்டும் 5 மார்க் கேட்டிருக்காங்க, அது ஆயிலர்ஸ் தீரம் தான். அப்போ ஆயிலர்ஸ் தீரம் மட்டும் நம்பி போகலாமாங்க சார்? நம்பி போகலாம், வந்தால் எழுதுங்க. 8.6ல் செயின் ரூலில் மட்டும் ஃபார்முலா தெரிஞ்சு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 சம் போட்டு வச்சுக்கோங்க. 8.6
ஸோ அவ்வளோதான். 8th சாப்டர் பற்றி பெருசாக பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 2 மார்க் 3 மார்க் தான் வரும். சாப்டர் 9ல் 9.3 9.8ல் தான் சம்மு கேட்குறாங்க, வேறு எதுலையும் கேட்குறது இல்லை. அப்போ 9.3ல் என்ன மாதிரி சம் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணுமான்னு கேட்டால் நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே பார்த்துருங்க. நான் எதுவுமே மிச்சம் மீதி வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் படிக்க முடியாத பசங்க ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த 5 மார்க் எடுத்து பாருங்கள். அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்த 5 மார்க் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் எக்ஸாம்பிள் 9.26லேருந்து 9.30 வரைக்குள்ள எக்ஸாம்பிளை, அதாவது 9.27 28 29 30 இந்த எக்ஸாம்பிளை நல்லபடியாக பார்த்துருங்க. எக்ஸசைஸில் செகண்டில் அந்த ரூட் டேனக்ஸ் சம்மும் அந்த மாதிரி ஒரு 3 சம் சொல்லியிருக்கேன். இதையாவது ஒழுக்கமாக நல்லபடியாக பார்த்துருங்க. கட்டாயமாக அதுலேருந்து ஒரு சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 9.8 ஏரியாவில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் ஏரியாவில் எந்த சம் வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், ரெடியாக இருங்க. சாப்டர் 10.8 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. நல்லா படிக்க முடியாத பசங்க 10.8 எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே முடிச்சிடணும். 10.8 ஃபஸ்ட்டு ரெடியாக இருங்க. அடுத்து 10.5 ரெடியாக இருங்க. ஏன்னா 10.5 சம்மு கேட்டிருக்காங்க. 10.5 வந்து ரொம்ப ஈஸி, வேரியபிள் செப்பரபிள். ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ அதில் அந்த 4th ஒன்று அந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான். 4th ஒன்றில் 6 சப்டிவிஷன் இருக்குது, 6 இருக்குது, அண்டு 6 7 இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிளும் ஃபஸ்ட்டு 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 10.5ல் அந்த கேட்டதாவது நான் கொடுத்த சம்மாவது பாருங்கள். 10.8 பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க 10.7 சேர்த்து பார்த்துக்கோ. ஏன்னா 10.7ல் அந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்க சொன்னேன், ஓகேங்களா? ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதுலேயுமே நமக்கு 2 5 மார்க் வரும், இதுலேயும் 2 5 மார்க் வரும். அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமே. சாப்டர் 9 10 சாப்டர் 11ல் 11.2லேருந்து 11.5 வரைக்கும் என்ன இந்த வருஷம் என்ன சார் சம்மு வரும்னு கேட்டிங்கன்னா கேசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த டப்பாலாம் கொடுத்து போட சொல்லுவோம் 11.2ல் கண்டிப்பாக அந்த சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குமுலேட்டிவ் டு பிடிஎஃப் அண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பிஎம்எஃப் டு குமுலேட்டிவ் அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸில் கேட்கலாம் சம்ஸு. 11.3ல் மில்க் சம் கேட்டாங்க, அதுவுமே ரிப்பீட்டாக கேட்கலாம் திரும்பவும். அண்ட் 11.4ல் எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் சொன்னேன். 11.5ல் பைனோமியலில் ரீட்டைலர் சம்மு, லாஸ்ட் 2 சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பைனோமியல் எது வேணாலும் கேட்கலாம். எல்லாத்துலேயுமே ப்ராபபிலிட்டியில் ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 11.2 11.5 11.2லேருந்து 11.5 வரைக்கும் எது வேணாலும் கேட்கலாம். சாப்டர் 12 ஆனால் இதுலேருந்து ஒரு 5 மார்க் தான் வரும், சரிங்களா? 11th சாப்டர் ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, ஓகேங்களா? சாப்டர் 12.1ல் எக்ஸ் மாடுலோ 11 மாடுலோ 5 எக்ஸ்டார் ஒய் இந்த சம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். ட்ரூத் டேபிள் நல்லபடியாக பார்த்து கண்டிப்பாக 12th சாப்டரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா லக்கு தான். ஏன்னா நான் வந்து நல்லா படிக்க முடியாத பசங்களுக்கு ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். அப்போ இதுலேயும் ஒரு 5 மார்க் மேபி கேட்கலாம், சரிங்களா? 8 3 அதில் கேட்கலன்னா 12th சாப்டரில் வரும், அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ இப்படி தான் 5 மார்க் அமைக்கிறாங்க. இந்த சாப்டரில் எவ்வளோ 5 மார்க் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணுறீங்கன்னா வால்யூம் 1 ஃபுல்லாக படிச்சிருங்க. வால்யூம் 1 நான் சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிருங்க. வால்யூம் 2ல் 7th சாப்டர் 9th சாப்டர் 10th சாப்டர் ஃபஸ்ட்டு முடிச்சிரு. ஏன்னா அதுதான் பெரிய சாப்டர், அதில் தான் 2 5 மார்க் வந்துச்சு, நீ எழுதிடலாம் எல்லாமே. ஆனால் மேபி எதை மிஸ் ஆகாத பட்சத்துக்கு தான் அந்த 8th ஈஸி 8.7 வந்துடும். வராமல் இருந்தாலும் ஓகே, நமக்கு 12th இருக்குது. 12th எல்லோரும் படிச்சிருவீங்கல்ல. அப்போது நீங்கள் எதை ஸ்கிப் பண்ண போகிறீங்கன்னா 11th சாப்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கலாம். அதனால் எதாவது ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, நீங்கள் எல்லாமே தானே படிக்கிற. ஸோ அதனால் என்னை கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு இது தான். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க 12th சாப்டரு 9.8 மட்டும் பார்த்துக்கோ, 10.8 மட்டும் பார்த்துக்கோ, 8.7 மட்டும் பார்த்துக்கோ. 11th சாப்டர் விட்டுரு, கஷ்டப்படாத. எதுக்கு 11th சாப்டரில் கஷ்டப்படுற? 6th சாப்டரில் நான் சொல்லிட்டேன் எதெல்லாம் பார்க்கணுன்னு. 7th சாப்டரில் 7.1 7.2 7.8. 5th சாப்டரையும் நான் சொல்லிட்டேன். 4.5 மட்டும் பார்த்துக்க. இதில் 3.4 3.5 மட்டும் பார்த்துக்க. இந்த கர்வ் பார்த்துக்க. அதுக்கப்புறம் இந்த 2.4லேருந்து 2.8 பார்த்துக்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா போட முடியும்னா நல்லா பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முடியாதவங்க இந்த லாம்டா மியூ, கெமிஸ்ட்ரி சம்மு, அந்த கே சம்மு அதை மட்டும் பார்த்திங்கன்னா போதும். ஸோ இதுதான் 5 மார்க் இப்படி தான் கேட்க முடியும். தவிர இதை தவிர்த்து வேறு எதாவது வருமானு கேட்டால் வேறு எதுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எப்படியாவது 7 5 மார்க் இதிலேருந்து வரப்போகுது. ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 11th பார்த்துடலாம். 12th பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. சாப்டர் 1 1.1 1.3 எக்ஸசைஸ்லேருந்து சம்மு ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்ன சம்மு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வென் டயக்ராம் சம்மு 1.1ல் அந்த லாஸ்ட் 10th சம்
1.3ல FOG சம் அந்த 10th சம்மு, அதுக்கப்புறம் அந்த 12th சம்மு, எக்ஸாம்பிள்லையும் FOG இருக்குது, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும், பைஜெக்ஷன் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்புறம் f of x அந்த செகண்ட் சம் தேர்டு சம் 1.3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2.8ல சம்மு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2.9ல பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. 2.12ல லாகரிதம் கேட்பாங்க. உங்களுக்கு 5 மார்க் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். 2.4ல வந்து சம் வந்திருக்கு. சாப்டர் 3ல இதில் வந்து ஒரு 5 மார்க் தான் கேட்பாங்கப்பா. அதே மாதிரி அல்ஜிப்ராலேயும் ஒரு 5 மார்க் தான். சாப்டர் 3ல 2 5 மார்க் கேட்பாங்க ட்ரிக்னாமெட்ரியில். அப்போ நேப்பியர் ஃபார்ம்லாம் நல்லா படிச்சிருங்க. 3.2 3.7 யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது சாப்டர் 3 நினைக்கிறீங்களோ 3.2 3.7 நல்லா படி, அதுலேருந்து ஒரு 5 மார்க் எழுதலாம். ஸோ இதுலேயும் 2 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது, 1 எழுதலாம். சாப்டர் 4ல 4.4ல கண்டிப்பாக இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மேத்தமேட்டிக்கலில் மிஸ் ஆச்சு அப்படின்னா 4.3 4.2லேருந்து வரலாம். ஏதாவது இந்த பனானா சம்மு அந்த ஏதாவது ஒரு கிளாஸ்மேட் சம்ஸ் ஏதாவது ஒன்று வரலாம். பட் ஆனால் 4.4 நல்லா பார்த்துக்கும். சாப்டர் 5ல வந்து 5.2 5.5ல இந்த சம், 5.4ல இந்த சம் ரிப்பீட்டு. 5.4ல இந்த மாதிரி கியூப் ரூட்டு போட்டு எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்துக்க. அது கீழே ஒரு சம் இருக்குது, அது பார்த்துக்க. 5.2ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் லாஸ்ட் 5 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது அந்தளவுக்கு. இதில் 10 சம் தான் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 5 மார்க் வரும். அப்போ இதுலேயும் ஒரு 5 மார்க்கு, இதுலேயும் ஒரு 5 மார்க்கு. சாப்டர் 6ல 6.4ல மட்டும் அந்த 4 சம் பார்த்தா போதும். ஐ திங்க் 12 13 14 15 நினைக்கிறேன், தெரியல, நீங்கள் பார்த்துக்கங்க வீடியோவில். ஸோ அந்த ஒரு 4 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த பேரலாக பர்பெண்டிகுலரான்னு பார்க்குறது ரொம்ப ஈஸி. அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நார்மலாக மாற்றுறது, ஒரு ஈக்குவேஷனை இன்டூ நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறது, அதையுமே கேட்பாங்க. அது வந்து 6.3ல நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? 6.2 நினைக்கிறேன். எஸ் 6.3 இல்லை 3 இல்லை 2 தான். ஓகே. சாப்டர் 7ல மேட்ரிக்ஸில் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 மார்க் வரும். மேட்ரிக்ஸில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 7.1ல ஸ்கியூ மேட்ரிக்ஸு, 7.2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2வது சம்மு 3வது சம்மு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே ஒரு எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். 7.3ல ஃபேக்டர் தீரம்னா கண்டிப்பாக ஒரு சம் வரும். 7.4ல இன்டூ பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிளில் 2 இருக்குது. எக்ஸசைஸில் ஒன்றுமே கிடையாது. எக்ஸாம்பிளில் மட்டும் ஃபஸ்ட்டு 4 எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்க. ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், எல்லாருமே படிக்கலாம். சாப்டர் 8ல தீரம் 1 வந்துடும், மீடியன்ஸு, செக்ஷன் ஃபார்ம்லா, அந்த கோஆர்டினேட்டர் 4EF பார்த்துக்கோங்க. 8.2 கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக அதில் இருந்து ஒன்று. அப்போ வெக்டர் அல்ஜிப்ரா ஈஸியாக எழுதிடலாம் கண்டிப்பாக, இதெல்லாம் தரவாக இருந்தால். அப்போ ஒரு 5 மார்க் வருது. அடுத்தது ஸோ ஃபஸ்ட் வால்யூம் முடிஞ்சு, செகண்ட் வால்யூமில் 8 சாப்டர் முடிஞ்சு. சாப்டர் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சம் மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே நான் பார்க்க சொல்ல உங்களை. சாப்டர் 10ல 10.4 மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 10.4ல எந்த சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷனாக வரும். அதை dydxஆக கன்வெர்ட் பண்ணணும், அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதை விட்டால் லாஸ்ட் 5 சம் 26லேருந்து 30 வரைக்கும் உள்ள சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன் பாரு. 10.4லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 11ல 11.5ல பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணணும், ரொம்ப ஈஸி. 11.11 ரொம்ப ஈஸி, அதுலேருந்து சம்மு கேட்பாங்க. 11.12லேருந்து சம்மு கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து 2 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியலையும் 2 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் முக்கியமான சாப்டர், ஈஸியான சாப்டர். சாப்டர் 12.4ல பேஸ் தீரமில் ஒரு 5 மார்க். பேஸ் தீரம் வரலன்னா 12.3ல எக்ஸாம்பிளில் எல்லா சம்மும் பார்த்துக்க. ஸோ இந்த 12th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10th சாப்டர் 10.4 மட்டும் படித்தா போதும். 11th சாப்டரில் 11th, ஏன்னா 10.4ல எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸும் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் சம்ஸும் நீங்கள் பார்த்துக்கங்க. 11th சாப்டரில் இந்த 3 எக்ஸசைஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த 2 சாப்டரை ஸ்கிப் பண்ணாதீங்க, 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 3ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க்கு, ஆனால் பெரிய சாப்டர். அதே மாதிரி 6th சாப்டர்லேயும் 2 கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. இப்போ நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், அவன் என்ன பண்ணலான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சாப்டர் அட்டன் பண்ணு. செகண்ட் சாப்டரில் 2.8 பாரு, 2.9 பாரு, போதும். தேர்டு சாப்டரில் நேப்பியர் மட்டும் பாரு. சாப்டர் 4ல 4.4 பாரு, எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் பாரு. 5.2 5.4ல 10 சம் பார்த்துரு. 6.4 மட்டுமாவது ஒழுக்கமாக பாரு, 4 சம். 6.2ல அந்த நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறது ஒரே சம் தான், பார்த்துரு. சாப்டர் 7 எல்லாருமே பார்க்கணும், சாப்டர் 8 எல்லாருமே பார்க்கணும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். பாஸ் பண்ணணும்னா அது 2 எக்ஸசைஸை நீங்கள் சாப்டரை படித்து தான் ஆகணும். அப்புறம் சாப்டர் 9ல ஒரே ஒரு தீரம் மட்டும்தான்.
சாப்டர் 10ல் 10.4ல் எல்லாருமே பார்த்துதாகணும். 10.4ல் அந்த 4 கணக்கு கண்டிப்பாக வரும். 11th சாப்டரில் 11.5ல் பார்க்கலைன்னா பரவாயில்ல, 11.11 11.12 முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். பார்க்க முடியலன்னா ரொம்ப வீக்காக இருக்கவங்க விட்டுருங்க 11th சாப்டர். 12th சாப்டரில் 12.4ல் பேஸ் தியரமில் ஒரு சம் கண்டிப்பாக வரும். பேஸ் தியரம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 12.3ல் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ராபபிலிட்டியில் ஒரு 5 மார்க் மிஸ் ஆகுது. இப்படிலாம் பண்ணுறது மூலிமா 11th கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் நிறையா இருக்குது. நம்ம 7 5 மார்க்குமே எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி 12க்குமே இப்போ புரிஞ்சுக்கும். வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. நான் 5 மார்க் வீடியோ போட்டனால அது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களால் 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்படி தான் 2 மார்க் 3 மார்க்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். 11க்கு 12க்கு தனியாக வீடியோ, ஏன்னா வந்து பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் அது தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.